ஆர்ப்பாட்டமாக பேசக்கூடியவர்கள், நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் மீது நமக்கு நிறைய அபிப்பிராயங்கள் உண்டு. அவர்கள் மீது பேரன்பு உண்டு. நான் இன்றைக்கு ஒரு பேச்சாளராக உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது இதைவிட பலனடிக்கக்கூடியதாக இருக்கும். சிந்தனையை பேசுகின்ற பொழுது அவங்களுக்கு குரல் ரொம்ப உயர்ந்ததா இருக்காது. சும்மா சைலண்டா தான் சொல்லுவாங்க. என் பையன் சொன்னாங்க, அவங்க அப்பாட்ட 5 வயசுல பல்லார்னு ஏதோ செஞ்சுட்டான்னு அடிச்சாரு. பையன் சூப்பரா சொன்னான். ஒரே வார்த்தை தான் சொன்னான். சைலண்டா சொன்னான், அழற குரல்ல சொன்னான். ஆனா சொல் முக்கியமானது. எனக்கு கொஞ்சம் விழிப்பு இருந்தனால கேட்டேன், கோமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா. நைட்டு சாப்பாடு கொடுக்கும்போது கேட்டேன், ஏண்டா தம்பி அப்படி சொன்ன? தப்பு தான் செஞ்சேன், கோமா இருக்கும்போது கூடுதலா அடிச்சிடறாருமா. புரியுதா? சொல் புரிகிறது இல்லையா? கோபமாக இருக்கின்ற பொழுது தண்டனை வழங்கக்கூடாது. வாத்தியார் கோபமா இருக்கும்போது பேப்பரை திருத்தக்கூடாது. தெரியுதா இல்லையா? அதுவும் முக்கியமா யார் மேல கோபமா இருக்கிறோமோ அவங்க பேப்பரை திருத்தவே கூடாது. வார்த்தைகள் நமக்கு புரிய தொடங்குகின்றன. இன்னும் ரொம்ப நல்லா சொல்றேன் பாருங்க. யார் கல்வியாளர்கள் தெரியுமா? யார் எந்த டோன்ல பேசினாலும் ப்ரோவோக் ஆகாம இருக்கிறோமோ அவங்க தான் கல்வியாளர்கள். வீரத்துக்கும் வன்முறைக்கும் இருக்குமான வித்தியாசமே அதுதான். ஒருத்தன் ஒரு 2 வினாடி கோபத்தை கட்டுப்படுத்துகிறானா அவன் வீரன். கட்டுப்படுத்த தெரியாதவன் வன்முறையாளன். இப்படி சொல்லி தருகிறது எனக்கு புத்தகம். எதையோ வாசிக்கிறேன், ஏதோ கொண்டு வந்து என்னை ஒரு இடத்தில் புத்தகம் என்னை சிந்திக்க வைக்கிறது. நான் தலை குனிந்து படிக்கக்கூடிய புத்தகம் என்னை தலை நிமிரச் செய்கிறது.